இந்த பக்கம் தலைவர் படம், வாத்தியார் படம், எம்ஜிஆர் சார் படம், அந்த பக்கம் சிவாஜி சார் படம் பழனி. அப்பா இடையில இவர் விட்டு இவர் ஒரு 100 நாள் அப்பா இரவும் பகலும் படம். ம் அப்போ வந்து நான் கோயம்புத்தூர்ல சபர்பன் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஓகே ராம்நகர்ல. ஓகே அந்த ஸ்கூலை ஒட்டி டாக்டர் நாராயணன்ட்டு ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் ம் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். ஓ ஓ இரவும் பகலும் வந்தப்போ எனக்கு 54 என்ன 11 வயசு, ஓகே 65. ஓகே ஒரு தடவை நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கையில அவர் டாக்டர் நாராயணன் அவர் வீட்டுக்கு வந்து ஜெய்சங்கர் சார் வந்திருக்காரு. ஆடடா அங்கே கோயம்புத்தூருக்கு ஆமா, ஆ நம்ம தான் ஃபேமிலி டாக்டர் ஆமா பார்த்தா ஆமா வெளியில நிறைய கூட்டம் இருக்குது, யாரும் உள்ள போக முடியல. முடியல. நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டரா இருக்கணும். வாப்பா நேரா வாப்பா உள்ள உள்ள போய் வாப்பா உள்ள வாப்பா அப்படி போய் சார் பக்கத்துல எல்லாம் உட்காந்துட்டு ஓகே அப்புறம் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுக்குறேன். அப்பா இது பெரிய ஒரு நான் தான் சந்தோஷமா ஒரு இருந்திருக்கும்ல. மீடியேட்டர். அதனால அப்பா அங்க டாக்டர் நாராயண் சார் வீட்டுக்கு ஜெய்சங்கர் சார் ரெண்டு மூணு தடவை வந்துருக்கு. வந்திருக்காங்க. ஓகே ஒரு தடவை வரையில வேக்சால் கார்ல வந்தாரு, ஓகே ஒரு தடவை ஃபியட்ல வந்தாரு, அப்பா ஒரு தடவை அம்பாஸ்டர்ல வந்தாரு. ஆ நாங்கெல்லாம் பேசிக்கொண்டே பிறந்தா சினிமா நடிகனா பிறந்தா என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்காரு, ஆ அதுக்குள்ள 3 கார் கார் வாங்கிட்டாரு. வாங்கிட்டாரு. பின்னாடி ஜெய்சாருக்கு ஒன்று நடிக்கல தான் இது சொல்றேன். நீங்க சொன்னீங்களா? ஓய் நீங்க வேற சத்யராஜ், எல்லாமே என் ஃப்ரெண்டோட கார். ஓ. அப்படி ஒரு இன்சிடென்ட். இதுதான் அவர் Incident. ஃபர்ஸ்ட் பார்த்தது. முத நீங்க அவரை சந்திச்சது வந்து நாராயணன் சார் டாக்டரோட டாக்டர் புண்ணியத்துல நம்ம ஏன்னா சந்திச்சிட்டீங்க. அவருக்கு வந்து அவருக்கு ஜெய்சங்கர் சாருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஓகே நினைக்கிறேன். ஓகே